சமீபத்தில் நடிகர் சரத்குமாரோடைய வீடு பற்றி ஒரு செய்தி சோஷியல் மீடியாவில் உலா வந்துச்சு. அதாவது அவருடைய சொந்த வீடு வந்து 14,000 சதுரடி மதிப்புள்ள 500 கோடி மதிப்புள்ள ஒரு வீடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு விஷயம் வந்தது. ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாததால் அத்தனை வேலையாட்களையும் வந்து நம்ம சம்பளம் கொடுத்து இது பண்ணாததால் வாடகை வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தியை படித்தேன் அப்படின்னு சரத்குமாரே வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. 14,000 சதுரடி வீடு, அது உண்மைதான். நான் வந்து நான் கட்டின முதல் வீடு. குடும்பம் பெருசு, அதனால் எல்லாரும் ஒரே இதாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கட்டினது தான், உண்மைதான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் 500 கோடி அப்படின்னு வந்து சொல்கிறது எந்த விதத்தில் வந்து ஒத்துக்க முடியுது? இவ்வளோ மிகைப்படுத்தியாக வந்து சொல்கிறது. நான் என்ன உள்ள தங்கத்தையும் வைரத்தையும் பதுக்கி வச்சுக்கிட்டா இருக்கேன்? இன்கம் டேக்ஸ்க்கே ரிவீல் பண்ண முடியாத ஒரு விஷயமா இல்லை இவங்க எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேலியும் கிண்டலுமா வந்து அந்த இன்டர்வியூவில் கலகலப்பாக பேசியிருந்தாங்க. மிகைப்படுத்தி சொல்கிறத வந்து ஒரு அளவாவது சொல்லணும். 500 கோடி இருந்தால் நான் ஏன் சினிமா வாழ்க்கையில் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன்? ரிட்டையர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்ல. பேங்க்கில் போட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்து வட்டி வாங்கிக்கிட்டு உட்காந்துருப்பேனே, எதுக்காக நான் வந்து இவ்வளோ உழைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஃபன்னியாகவே கொஷின்ஸ் கேட்டிருந்தாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க.